அப்போது அந்த தியேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில். அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருட்டறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகுனது. அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன், ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு. சாப்பிட்டு போமோன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு போய் நேராக எங்கே போகிறேன், நான் வீட்டுக்கு தானே போகிறேன், பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படும்பாங்க. அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு, எவ்வளவோ இது டப்பிங் பேசுகிறது, எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன். நான் அவங்க கூடவே நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் என்னை கேஎன் காளை அப்படின்னு இருந்தவங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க. என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குன்னு.